ஸோ இப்போ அடுத்ததா பார்க்க போற வந்து பிசியோதெரப்பி அண்ட் பிசியோதெரப்பி பத்தி கதைக்க வி ஹாவ் நூரியா ஜமால்தீன். அவங்க பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இன் பிசியோதெரப்பி, studied at Faculty of Medicine, University of Colombo. Nooria Data, you can take over. Yeah. ஜிசாக்கல்லா ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் கேக்குதா? ஹலோ, கேக்குது. கேக்குது. ஓகே. நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸ்க்ரீன் விளங்குதா எல்லாருக்கும்? விளங்குது தாத்தா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நூரியா ஜமால்தீன், graduated from Faculty of Medicine, University of Colombo. நான் இன்னைக்கு பிசியோதெரபி கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தரத்து தான் வந்திக்குது. பிசியோதெரபி என்றாவே பிசியோதெரபி என்றாவே ஒரு தமிழால சொல்ல இயன் மருத்துவம். அது எந்த வகையான மருத்துவம் என்றாக்க மருந்துகளும் சர்ஜரியும் பாவிக்காமக்கி ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி குணப்படுத்த மருத்துவ முறை தான் பிசியோதெரபி. இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க வந்து பேஷண்ட் மூவ்மெண்ட்டும் அடுத்து ஃபங்க்ஷனையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பேஷண்ட்டை வந்து மூவ்மெண்ட் குறைஞ்சிட்டுண்டாக்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்க, அது எந்த வகையால எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணலுமென்று சொல்லி மருந்து இல்லாட்டி சர்ஜரி இல்லாமக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க தான் பிசியோதெரபிலிக்கு மெயின். இது மெயினா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேஷண்ட் ஒன்று வந்தண்டாக்க இதே வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டாக நாங்க வந்து அந்த பேஷண்ட் பெயின், எந்த மாதிரி பெயின், எடுத்துட்டு வர பெயின் அதெல்லாம் கேட்டு அந்த பெயின் சரியா எந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த டிசீஸ் வந்து குணமாகிறதுக்கு நாங்க ஒரு கோல்டு ஒன்று செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணது தான் இந்த பிசியோதெரபிஸ்ட மெயின் கோல் வந்து. மெயினாக இந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல, கம்யூனிட்டி வைஸ்ல, ஸ்போர்ட்ஸ் யூனிட்ல, கிளினிக்ஸ்ல அப்படி அவங்க ஒர்க் பண்ணுங்க. இந்த ஓவர்வியூ பார்த்தா இந்த டிகிரியில வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் பிசியோதெரபி டிகிரி வந்து எங்களுக்கு 4 years டிகிரி. இது வந்து ஃபுல் டைமா இங்கிலீஷ் மீடியத்துல நடக்குது. இதுல வந்து அகாடமிக் ஒர்க்ஸ், அதாவது எக்ஸாம்ஸ், தியரி எக்ஸாம், கிளினிக்கல் எக்ஸாம், வைவாய்க்கும் ஒஸ்கியண்டிக்குது. அது வந்து எங்களுக்கு ரியல் பேஷண்ட்டை தந்து அவங்கள்ட்ட என்ன மாதிரி சிம்டம்னு சொல்லி அவங்களோட கதைச்சி அதே என்ன நோயின்னு டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது தான் இந்த ஒஸ்கி. அது வந்து ஒரு டைம் பீரியட்டுக்குள்ளுக்கு ஒரு ரியல் பேஷண்ட்டும் ஒரு எக்ஸாமினர்ட முன்னுக்கும் தான் நாங்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ரிசர்ச், இந்த ரிசர்ச் இருக்குது இந்த 4 yearsக்குள்ளுக்கு. இந்த ரிசர்ச் வந்து செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயருக்குள்ளுக்கு இந்த ரிசர்ச் கம்ப்ளீட்டா நாங்கள் ரிசர்ச் டாபிக் செலக்ட் பண்ணி அப்புறம் அந்த வேறு ரிசர்ச் ஆர்டிக்கல் ரீட் பண்ணி ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து ஃபைனல் தேர்ட் இயர்ல வந்து சப்மிட் பண்ணி அதுக்கு ஒரு வைவா எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது அடுத்தது எலக்ட்ரிக் ப்ரொஜெக்டர். நாங்கள் இந்தியாலும் ஒரு நோய் ஒன்றை எடுத்து அதை பற்றி ஆராய்ச்சி அது ஒரு ப்ரொஜெக்டா சப்மிட் பண்ணதும் இந்த 4 yearsக்குள்ளுக்கு இன்க்ளூட் ஆகுங்க. அதோட இந்த 4 வருஷத்துலேருந்து கிளினிக்கல் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட்ல மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. மெயினாக இந்த ஃபிசியோதெரபி கோர்ஸ் வந்து மெயினாக வந்து 2 யூனிவர்சிட்டிலாம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. இது வந்து யூஜிசி அப்ரூவல் ஏலவர் ரிசல்ட்ஸை பொறுத்த வரையில யூஜிசியில் செலக்ட் ஆக 2 யூனிவர்சிட்டி மாத்திரம். ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, அடுத்த யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனிய. இது ரிசல்ட் ஸ்கோர் அடிப்படையில் ஹைசட் ஸ்கோர்ண்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனிய. மற்றது நிறைய பேருக்கு வந்து பிசியோதெரபி செய்யணும் இசட் ஸ்கோர் போதாட்டி பே பண்ணி சல்லி கொடுத்து கூட பிசியோதெரபி செய்யணும். அது அந்த வகையான ஒரு யூனிவர்சிட்டி தான் கேடியூ ஜென்ரல் சர் ஜோன் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. இதில் வந்து நாங்கள் வந்து பே பண்ணி ப்ரைவேட்டாக இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பிசியோதெரபி டிகிரி எங்களுக்கு மேலே படிக்கணும். மினிமம் என்ட்ரி ரெக்குயர்மெண்ட் வந்து கட்டாயம் A level பயோ சயின்ஸில் செஞ்சுக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ.
ஜெட் ஸ்கோர் வந்து 1.5லேருந்து 1.9 ரேஞ்ச் வருது 2022 2023 இதப்படி. இது கொழும்புல பேராதனி வந்து இதை விட கொஞ்சம் குறைச்சல். அடுத்தது ஓலெவல் இங்கிலீஷ்ல லாஸ்ட் இயரா சி பார்த்தேன். இந்த வருஷம் புக்ல வந்து எப்படி வந்திக்கோ தெரியா. ஏன்னா இதுக்கு 2 வருஷத்துக்கு வந்து எஸ்பாஸ் கேட்டீங்க. அடுத்தது கரிக்குலம் பார்த்தண்டாக்க கொலம்பு யூனிவர்சிட்டியில இது வந்து 5 ஸ்ட்ரீமா இருக்கு. ஒன்று பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும், அப்ளைட் பிசியோதெரபி ஸ்ட்ரீம் மட்டும், கிளினிக்கல் ஸ்ட்ரீம் மட்டும், பிஹேவியரல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும், அடுத்து ரிசர்ச் ஸ்ட்ரீம் மட்டும் மீக்குது. பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ண்டா பொதுவாக எல்லா கோர்சஸ்லையும் ஃபர்ஸ்டோட இருக்கும் அனாட்டமி, ஃபிசியோலஜி, ஜெனட்டிக்ஸ். அனாட்டமின்ற எங்கள் உடல் அமைப்பை பற்றி, ஃபிசியோலஜி வந்து அந்த உடல் அமைப்பால் இந்த உடல் அமைப்பால் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அந்த ஓர்கன்ஸால எங்கள் உடம்பு வார ஃபங்க்ஷனை பற்றியும், ஜெனட்டிக்ஸ் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம். இது வந்து பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அனாட்டமி, ஃபிசியோலஜி, ஜெனட்டிக்ஸ் எல்லாம் படிச்சு முடிஞ்சு அந்த இயர்ல லாஸ்ட்டுக்கு மாதிரி எங்களுக்கு வந்து கிளினிக்கல்ல வந்து ஹாஸ்பிட்டல்களுக்கு ஒப்சர்வேஷன் மாதிரி அனுப்புவாங்க. நாங்கள் ஒன்றும் அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் இயர்ல போக்கல ஒன்றும் இந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு சீனியர் தெரபிஸ்ட் வந்து என்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுன்னு நாங்கள் ஒரு ஒப்சர்வ் பண்ணுவோம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இயர்ல செய்தேன். செகண்ட் இயர்ல வந்து தான் அப்ளைட் ஃபிசியோதெரபி ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இதில் தியரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணு. ஃபார்மகாலஜி மீன் மெடிசன் டேப்லெட் பற்றி நாங்கள் ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. பட் நாங்கள் வந்து டேப்லெட் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள்ல, எங்களுக்கு அது இந்த ரிசிப்ட் எழுதவும் மேலா. பட் நாங்கள் இந்த ஒவ்வொரு மெடிசனை பற்றியும் ஒரு நாலேஜ் கட்டாயம் எங்களுக்கு ஈக்கோன்னு சுற்றி ஃபார்மகாலஜி தியரியும் நடக்கு. அடுத்து மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, அது மூலம் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக வேண்டி. பேத்தாலஜி மீன் வந்து ஒரு டிசீஸ் எடுத்துட்டா அந்த டிசீஸ் எப்படி வார, எதால வார, அதை பற்றி ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு. அடுத்து அப்ளைட் எக்ஸசைஸ் சயின்ஸ், ஃபிசியோதெரபி ஸ்கில், எலக்ட்ரோதெரப்பி, அதுல மெயினாக நாங்கள் அதுக்கு கீழ்கால வரதெல்லாம் பார்க்க வந்து நாங்கள் மெயினாக ஃபிசியோதெரபி ரிலேட்டடான இது அப்ளைட் எக்ஸசைஸ் சயின்ஸ் மொடியூல்னு சொல்லி வந்து பேஷண்ட் வந்து எக்ஸசைஸ் மூலம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலும், அந்த பயோமெக்கானிக்ஸ் இருக்குது. பேஷண்ட்டை ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒவ்வொரு அசைவை படித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஷண்ட் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட் தான் அப்ளைட் எக்ஸசைஸ் சயின்ஸ். ஃபிசியோதெரபி ஸ்கில் வந்து நாங்கள் வந்து கொடுக்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிசிக்கலாக என்ன மாதிரி ஒரு ஸ்கில் அதை பற்றி படிக்க ஃபிசியோதெரபி ஸ்கில். எலக்ட்ரோதெரப்பி வந்து நாங்கள் வந்து கரண்டால் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொடாலிட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணி படுது. ஐஆர், எஸ்டபிள்யூடி, அடுத்தது அல்ட்ராசவுண்ட், அதெல்லாம் நாங்கள் இந்த கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி இதில் எலக்ட்ரோதெரப்பின்னு ஒரு சப்ஜெக்டுக்கு கீழே ஃபுல்லாகவே நாங்கள் அது கரண்ட் மூலம் படிக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அடுத்து எம்எஸ்கே வந்து மஸ்குலோஸ்கெலட்டல், எங்களோட போன்ல இருக்கக்கூடிய எந்தாலும் ஒரு ஃப்ராக்சர், வெஸ்ட்டுக்கு இந்த ஹேண்ட் எடுத்துட்டாக்கா அதில் கைலிக்கு முள்ளுகள் அதால வர அது உடஞ்சா ஃப்ராக்சர் ஆகினண்டாக்கா அதை எப்படி நாங்கள் ஃபுல்லாக அந்த மூவ்மெண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணிக்கொள்ளுங்க, அது நாங்கள் மெயினாக டிஸ்கஸ் பண்ண வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட நாங்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஒன்று ஆகினண்டா அந்த பேஷண்ட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு மாதிரி அது படிக்க எம்எஸ்கே. அடுத்தது நியூரோலஜி வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட எந்தியாச்சும் உண்டாகினண்டாக்க அதுக்கும் ஃபிசியோதெரபியா ஸ்பெஷலாக வேறையா அதுக்குன்னு வேறையா ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரியே கார்டியோதொராசிக், பீடியாட்ரிக்ஸ் வந்து புள்ளைகளுக்கு, ஜென்ரல் மெடிக்கல் சர்ஜரி வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணதும் போது ஃபிசியோதெரபியால் செய்யக்கூடியது. ஒரு பேஷண்ட் ஒன்று வந்தா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜரி ஒன்று ஈக்கியண்டாக்க அது வந்து சர்ஜரிக்கு போது அந்த பேஷண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வளமையாக வந்து இந்த இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மூச்சு திணறல் வந்துண்டாக்க அது ஃபிசியோதெரபியில் வந்து மூச்சு எடுக்கக்கூடியது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்டை ஒரு சர்ஜரி எடுக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணுவதும், அதுக்கு சர்ஜரிக்கு பிறகு பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவதும் மெயினாக ஃபிசியோதெரபி கையில் தான் நீக்குது. ஸ்பெஷல் டாபிக்ஸில் வந்து நிறைய ஹெட் ஆகும். ஒன்று உமன்ஸ் ஹெல்த் ஹெட் ஆகும். உமன்ஸ் ஹெல்த் மீன் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறதும், அதுக்கு டெலிவரிக்கு போகிற பேக் பெயின் வராமல் கேட்கறதுலேயும் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் ஆகுது. அடுத்து ஜிரியாட்ரிக் மீன்ஸ் வந்து அது ஜிரியாட்ரிக் ஃபிசியோதெரபின்னு வேற ஆகிக்குது. அது வந்து
எல்டர்ஸ் எல்டர்ஸ் வந்து பொதுவாக அவங்க ஏஜ் ஆக அவங்களோட பொடியில வந்து ஸ்ட்ரென்த் குறையுது. அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து அந்த வயசானவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ஜிரியாட்ரிக் பிசியோதெரபி. அடுத்தது பேர்ன்ஸ் இருக்குது. ஒன்று சுடுபட்டண்டாக்க அவங்களுக்கு அவங்களோட உடம்போட ஃபங்க்ஷன் குறையுது. அதுக்கு நாங்கள் வந்து எக்ஸசைஸ் மூலம் அவங்களோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணது இந்த பிசியோதெரபியில் உண்டு. அடுத்தது கம்யூனிட்டி ஹெல்த். கம்யூனிட்டி வந்து ஒரு இந்த எப்படி சொல்லுது, அந்த முதியோர் இல்லம் ஒன்றுக்கு போய்த்து அங்கேக்கு அவங்களோட பழகி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து மனசளவில் எந்தாச்சும் மீந்தண்டா இல்லாட்டி அவங்களோட பிசிக்கல் வலிமை குறைஞ்சுண்டா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு ட்ரீட் பண்ணுங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் சைடில் உங்களுக்கே தெரியும், கிரிக்கெட், ஃபுட்பால், ரக்பி அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் யூனிட்ல அந்த ப்ளே பண்ணும் போதே என்னமான ஒரு இன்ஜரி ஆகினண்டா மெயின் அவத்துக்கிட்ட போகிறதே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். பெய்த்து அவத்துக்கிட்ட பெய்த்து அவங்க வந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த பேஷண்ட்டை பெயினே குறைச்சிட்டு அவங்களோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண வேலை தான் செய்யுது. அடுத்து ஒக்யூபேஷனல் ஹெல்த் வருது. இதெல்லாம் ஸ்பெஷல் டாபிக்ல இன்க்ளூட் ஆகுது. ஒக்யூபேஷனல் ஹெல்த் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுண்டாக்க அவங்களுக்கு வந்து இப்போ எனி டைம் லெஃப்ட்ல நிற்கிண்டாக்க அவங்களுக்கு நெக் பெயின் வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணி எவையான சொண்டு கொடுத்து அவங்க நெக் பெயினை ரிடியூஸ் பண்ண வேலையெல்லாம் இந்த பிசியோதெரபியால் செய்யணும். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் படிச்சுட்டு கிளினிக்கல் ஸ்ட்ரீம்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட்லேருந்தே கடைசி 4th இயர் ஆகும் வரை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரெயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பிஹேவியர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து பிஹேவியர் அது இதில் ஒரு பேஷண்ட்டோட நாங்கள் இப்படி கதைக்கணும், அதே மாதிரி ஈக்கணும். அந்த பேஷண்ட்டை ஃபேமிலியோட நாங்கள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாக்க அவங்களுக்கு உடனே முகத்துக்கு மாதிரி அடிச்ச மாதிரி செல்லலாம். அப்போ அவங்களோட இந்த மாதிரி கதைச்சி செல்லணும். அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போகிறதுக்கு முதவே இந்த பிஹேவியர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி அந்த செல்லுங்க. இது கொழும்பு யூனிவர்சிட்டியில ஓவராலா 4th இயருக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது உண்டு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும், பட் எண்ட்ல வந்து கிளினிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுது. செகண்ட் இயர் 3rd இயர்ல வந்து அப்ளைட் பிசியோதெரபி ஸ்ட்ரீம்ல வந்து ஃபுல் தியரிங் கம்ப்ளீட் பண்ணி, ஆனால் அதுக்கு ஒவ்வொரு தியரிங் கம்ப்ளீட் பண்ணதோட எங்களுக்கு அந்தந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஹாஸ்பிட்டல்களுக்கு கிளினிக்கல் ட்ரைனிங் அனுப்பு. மெயினாக நாங்கள் கொழும்பு யூனிவர்சிட்டியோட நேஷனல் ஹாஸ்பிட்டல், லேடி ரிஜ்வே ஹாஸ்பிட்டல், சொய்சா, கேஸ்டல், அது ராகம ரிஹாபிலிட்டேஷன், ராகம நார்த் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அயத்தி, அடுத்தது அது மாதிரி நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல்களுக்கு எங்களே ட்ரைனிங் போடுங்க. அதோட எலெக்டிவ்ஸ் அண்ட் ஒரு சின்ன பாட்டு ஒன்று இருக்குது இந்த டிகிரி ப்ரோக்ராம்ல 3rd இயர் எண்ட்ல மாதிரி. அது என்னண்டாக்க நாங்கள் எந்த மாதிரியும் ஒரு நோயொண்டை எடுத்து அது பற்றி ஆராய்ஞ்சி அதுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த ரிசர்ச் செய்யணும். அது வந்து இந்த பொதுவாக இதுக்கு இந்த நிறைய பேர் செஞ்சுப்பாங்க. இந்த இந்த நிறைய பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பார்ப்பேன். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியா வாரா இல்லையாண்டு அது மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் எடுத்து ஒரு எலக்ட்ரிக் ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் கொடுக்க தான் அந்த எலெக்டிவ்ஸ்ல இருக்கிறது. இந்த ஃபிசியோதெரபி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணினண்டாக்க நாங்கள் மெயினாக கொழும்பு சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில்லையும் எஸ்எல்எம்ஸ்லேயும் ரெண்டுலேயுமே ரெஜிஸ்டர் ஆகணும். ரெஜிஸ்டர் ஆகின பிறகு எங்களுக்கு வந்து லோக்கலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணலும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து இந்த வேலை செய்யணும்னா 4 வருஷத்துக்கு ஒருக்க கெசட் ரிலீஸ் ஆகும். அந்த கெசட் ரிலீஸ் ஆக போக்குள்ள தான் எங்களுக்கு அப்ளை பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் ஆகலும். அதே தவிர எங்களுக்கு ப்ரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்ணலும். இந்த ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணதை தவிர சில பேருக்கு டீச்சிங் இப்படி யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ் அப்பெல்லாம் பாஸ் ஆகினவங்களுக்கு ஒரு லெக்சர் ஆக வேண்டிய ஆசை இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லாமக்கி டீச்சிங் சைடில் லெக்சரிங் சைடில் கூட போகலும். அப்படி இல்லையா ரிசர்ச் ஃபீல்டில் கூட நிறைய பேருக்கு போகலும். ஃபாரின்ல வந்து மெயினாக மிடில் ஈஸ்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி துபாய், சவுதி, கட்டார்ல எல்லாம் மிடில் ஈஸ்டில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி UK, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாட்டுக்கும் போனண்டாலும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஹை சேலரியோட வேகன்சி இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னா அங்கே போனடாக்க இப்போ ஸ்ரீலங்காலே நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக படித்ததை தவிர வெளிநாட்டில் இல்லை. அப்போ நாங்கள் அங்கே போனால் அங்கிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்னு லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கு வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் உண்டு. இப்போ மிடில் ஈஸ்டே பொறுத்தவரையில் ப்ரொமெட்ரிக் எக்ஸாம்.
அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அவங்களோட வந்து அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி டேட்டா ஃப்ளோ கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் அவங்களோட லைசன்ஸ் கிடைக்கும். அப்படி லைசன்ஸ் கிடைச்சா எங்களுக்கு அங்கே ஃபாரின்ல வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிடும். சேலரியை பொறுத்தவரையில ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல வந்து பேசிக் சேலரி வந்து 60,000 90,000 வரைக்கும் கிடைக்கும். பிரைவேட்ல வந்து 75 1.5 லட்சம் வரை கிடைக்கும். இதே ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி என்றாக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில 3 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் இடையில கிடைக்கும். யூகே ஆஸ்திரேலியா பொறுத்த வரையில அது கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்சிவ் இது கூட அவங்க வந்து அவங்களோட எங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க யூகே ஆஸ்திரேலியாவில் 6 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் மேலே சேலரி கிடைக்கும். பட் இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் சேலரி. இதே பார்க்க நாங்கள் ஓட்டி அதுவரை செஞ்சிருந்தாக்க அதே பார்க்க நல்லா கூடவா சேலரி எடுத்துக்கொள்ளணும். இதில் ஃபிசியோதெரபிஸ்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுன்னா எங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு இப்போ டாக்டர்ஸ் மாதிரி நைட் ஷிஃப்ட் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மெயினாக ஐசியூவில் வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் செய்யுது. மற்றபடி அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ப்ரைவேட் அவங்களோட ப்ரைவசிக்கு வந்து பெரிய இதொன்று இல்லை. அடுத்தது சண்டே ஹாஃப் டே சாட்டர்டே ஹாஃப் டே சண்டே இந்த 1.5 நாளும் எங்களுக்கு லீவ் இருக்குது. மற்றது 8 to 4 hours 8லேருந்து 4 மணி வரத்தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதே தவிர இந்த ஓடி செஞ்சாக்க எங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணிடும். ரியாலிட்டி வந்து நாங்கள் ஃபர்ஸ்டோடே இப்போ கிராஜுவேஷன் முடிஞ்சதோடே ஹை சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரியாலிட்டி என்னன்னாக்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்து கொண்டாக்க எங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதோட இப்போ கவர்மெண்ட் ஜாப் அவுட் ஆகினத்தோட கிடைக்க மட்டும் இல்லை, அதுக்கு 4 வருஷம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். அடுத்தது இப்போ நாங்கள் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து தியரி நாலேஜை மட்டும் வச்சு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணலாம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிளினிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபிசியோதெரபியை பற்றி எனக்கு செல்லத்துக்கு இருக்குது. மெயினாக கொழும்பு யூனிவர்சிட்டி வந்து ஹையஸ்ட் இசட் ஸ்கோரில் வந்து செலக்ட் ஆக ஃபிசியோதெரபி கோர்ஸ். அதுக்கு பிறகு பேராதனியில் கொழும்புக்கும் யூஜிசி மூலம் கிடைக்காட்டி கேடியூக்கு அப்ளை பண்ணிடும். அதை தவிர வேறு ஆனால் இப்போ வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் வேக்கன்சி கவர்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சி இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் அந்த இந்த இப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனை போயிட்டு கொண்டு நிற்கிறதால இந்த எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. பட் ப்ரைவேட் செக்டரில் நிறைய பேர் இப்போ எனக்கு கிளாஸ்மேட்டில் இப்போ பெட்ஜில் வந்து இப்போ 28 பேர், அதில் 27 பேர் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி. ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி 85,000 எடுக்காங்க. இப்போ கவர்மெண்ட் அப்ளை பண்ணிக்கி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும். ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஜிசாக்கல்லா ஹைரா கேட்டுக்கொண்டு ஜிசாக்கல்லா தாத்தா. யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஒரு கொஸ்டின் வந்திருக்கிறது. பிசியோதெரபி முஸ்லிம் கேர்ள்ஸ்க்கு சூட்டபிள் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா அது? இல்ல அப்படி என்று இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கொண்டிருக்க பிசியோதெரபி என்றா ஒரு மசாஜ் என்று. பட் மசாஜ் என்று இல்ல. நிறைய பேர் அதுதான் மெயினா முஸ்லிம்களுக்கு வந்து அந்த சைடு போகுதுகள்ல. இப்ப பொறுத்த ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் தெரப்பிமா. இப்ப நாங்க அது இது ஸ்பா சென்டர் ஒன்று இல்லைனா ஆனா இது நான் செல்லு முஸ்லிம்கள் ஆம்பளை பொம்பளை 2 பேருக்குமே போகலும். இல்ல மெயினா பேஷண்டே தான் நாங்க கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணுறதை தவிர அது பேஷண்ட்டுக்கு வந்து நாங்க மெயினா அவங்களோட கதைச்சி எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லாட்டி, நான் ஒரு முஸ்லீம், எங்களுக்கு ஒரு பேஷண்ட்டே தொடையிலாட்டி கம்ஃபர்டபுள் இல்லாட்டி அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை போட்டு அவர்கிட்ட நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கணும். ஆனா இது அந்த அளவு இந்த முஸ்லிம்களுக்கு சரி, முஸ்லிம் கேர்ள்ஸுக்கு சரிலேண்டு இல்லை.
ஆனா இதுல முஸ்லிம்ஸ் நிறைய பேர் ஈக்கிய. இப்போ பொதுவா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்து நாங்கள் மெஜாரிட்டி நாங்கள் வந்து நிற்க வந்து இந்த சிங்களாக்களோட. அப்போ அஷுட்டையும் 1 2 3 முஸ்லீம் ஆக்களுக்கு வேகன்சி இந்த பேட்ச் கிடைக்கிய. மற்றபடி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை பொறுத்தவரை எல்லாருமே முஸ்லீம் கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே இந்த ஒர்க் பண்ணுங்க. அது அந்த கேர்ள்ஸுக்கு இது அப்படின்னு இல்லை. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போகிற இடத்துல இருந்தாலும் ஒரு மேல் பேஷண்ட் ஒன்று வந்தண்டாக்கா நாங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேணுமெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்கள்ட்ட வந்து கன்சல்டன்ட் அவங்கள்ட்ட கேட்குக. அது ஓகேண்டாக்க நாங்கள் ட்ரீட் பண்ணலும். அப்படி இல்லை அவர்கிட்ட ஒரு மேல் தெரபிஸ்ட் ஒன்றை போட்டு அவங்கள போட்டு அவரை ட்ரீட் பண்ண வைக்கலும். ஃபீமேல் கன்சல் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு அப்படி இந்த மேல் பேஷண்ட் ட்ரீட் பண்ணேலாட்டி உங்களுக்கு வரத்துக்கு முதவே எங்களுக்கு ஃபீமேல் பேஷண்ட் தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனியர் ஒருத்தட்டு சொல்லி வச்சு எங்களுக்கு தரவும் இல்லை. நாங்கள் அப்படித்தான் எங்களுக்கு கிளினிக்கல் ட்ரைனிங் நேரம் நாங்கள் வந்து மெயினாக இந்த லேடிஸு தான் ஃபோக்கஸ் பண்ணினேன். அப்படி அந்த லேடிஸ் ஜென்ஸ் வந்து பிரிச்சு பார்க்கல. அது ப்ராக்டிஸ் ஆகக்குள்ள ஒட்டோவாவே பழகிடும். அது வேற இருக்குதா? இன்னொரு கொஸ்டினும் இருந்துச்சு. Is the degree from KDU recognized by SLMC or relevant? கேடியும் அவங்களும் வந்து எஸ்எல்எம்சி ரெக்கக்னைஸ் தான். அவங்க வந்து சல்லி கட்டி அதில் ஃபிசியோதெரபி டிகிரி செஞ்சிருந்தாலும் அவங்களும் கட்டாயம் சிஎம்சிசியில் எஸ்எல்எம்சியில் ரெஜிஸ்டர் ஆகணும். இது 3 கொலம்பு, பேரா, அடுத்தது கேடி. இது 3 வந்து ஸ்ரீலங்காவில் இன்க்ளூட் ஆகுறதால இது 3க்குமே ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ரெகக்னைஸ் பண்ணிக்கு இது 3 யூனிவர்சிட்டியுமே. இதே தவிர நாங்கள் இப்போ வெளியே பொதுவாக இப்போ மெடிசின் டென்டல் வந்து ப்ரைவேட்டாக படிச்சுட்டு வந்தோம்னா ஸ்ரீலங்காவில் ஒரு எக்ஸாம் ஈக்கிய மாதிரி ஃபிசியோதெரபிக்கு எக்ஸாம் இல்லை. இப்போ இந்தியாவில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் இங்கே எஸ்எல்எம்சிக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க இதை அப்ளை பண்ணினாக்க அவங்களுக்கு எஸ்எல்எம்சி நம்பர் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு இங்கே ஸ்ரீலங்கா ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிடணும். இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. நர்ஸ்க்கு மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கோட் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. ட்ரெஸ் கோட் இல்லை. நாங்கள் இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஸ்க்ரப்னு யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது, அது தெரியும். இப்போ டாக்டர்ஸ் எல்லாரும் போடுற மாதிரி அதே யூனிஃபார்ம் தான் நாங்களும் போடுங்க. நர்ஸுக்கு மாதிரி அந்த ஒயிட் கலர் அப்படி கோட் யூனிஃபார்ம் ஒன்று இல்லை எங்களுக்கு. நாங்கள் இனி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் படிக்கும் போது அந்த யூனிவர்சிட்டி ட்ரெஸ் கோட் மட்டும்தான் யூஸ் பண்ணு. ஆனால் அவுட் ஆகின போகிறோம் எங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எங்களுக்கு போட்டுட்டு போயிடும். அது எங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்க்ரப் போட்டுக்கும் போகிறது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப நாங்க ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்தேன்டா, நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணீங்க. இப்ப எந்த கண்ட்ரில போய் படிச்சாலும் இங்க வந்து நமக்கு அப்படின்டா இப்ப நாங்க இப்ப மெடிசன் படிச்ச சில கண்ட்ரிஸ் இங்க வந்து எக்ஸெப்டட் இல்லையே. அதனால எக்ஸாம் செஞ்சு ஃபைனல் இப்ப நாங்க ஃபைனல்ஸ் எழுதுற மாதிரி இங்க செஞ்சுதானே போறது. அதே மாதிரி பிசியோக்கு அது மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். இல்ல பிசியோதெரபிக்கு அது மாதிரி இல்ல. அது பிசியோதெரபிக்கு அந்த மாதிரி இங்க எக்ஸாமும் இல்ல. அதால தான் இப்ப வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு கொண்டுச்சு. நிறைய பேர் சல்லி கெட்டிங்க வந்து அந்த நிறைய இந்த எக்ஸாமும் இல்லாமக்கு லைசன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அதுதான் இப்ப வந்து இதாகி கொண்டு போயிட்டு கொண்டு நிக்குது. இந்த பிசியோதெரபிக்கு இல்ல. டென்டல் இந்த இது எம்டி எம்பிபிஎஸ் அதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் இருக்குது. இதுக்கு நீங்க டிரெக்டாவே உங்களோட டிகிரி சர்டிபிகேட் அதில் அப்ளை பண்ணினாவே எஸ்எல்எம்சி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகி எங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கிடைச்சிடும். லாஸ்ட் क्वेश्चन மேபி பிரைவேட்டா ஜாப் செய்ய இயலுமா? கட்டாயம் இதுக்கு பிரைவேட்டா ஜாப் செய்ய மேலும் எங்களுக்கு மற்றது ஓன் கிளினிக் கொண்டு ஓப்பன் பண்ணவும் மேலும் எங்களுக்கு எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிட்டுண்டாக்க எங்களுக்கு சொந்தமா ஒரு கிளினிக் கொண்டு எங்க ஊர்ல ஹரி எங்க சரி ஒரு இதை எடுத்து எங்களுக்கு ரன் பண்ணவும் மேலும். பிரைவேட்ல சாதாரணமா ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி கவர்மெண்டையும் பார்க்க பிரைவேட்ல கூட. அதுதான் நீக்கு இப்ப ஜஸாக்கல்லா தாத்தா. நீங்க
உங்களோட இது ஷெட்யூல் எல்லாத்தையும் இதுக்காக வேண்டி டைம் ஒதுக்கி வந்து பேசினதுக்கு. அண்ட் மத்த ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தேன்டா உங்களுக்கு டைம் வந்து நமக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்கிறதுனால மத்த ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தேன்டா ப்ளீஸ் மஜ்லிஸ் மெம்பர்ஸ்க்கு அனுப்புவீங்க. அவங்க